ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் புர்ஜி வித் பீன்ஸ். ஆமாங்க, நார்மல் முட்டை பொரியல் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீன்ஸ் போடலாம், கேரட், பொட்டேட்டோ, கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இது எல்லாமே வந்து பொடி பொடியாக நறுக்கி போடணும். அப்போ தான் அந்த முட்டையோட ஒன்றா நல்லா மிங்கிள் ஆகி வரும். ஓகே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா பீன்ஸ் போட்ட மாதிரியே தெரியல. ஓகே, நீங்கள் எல்லா காயோடும் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸோட போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 எக்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஒரு ஆனியன், 2 க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் பீன்ஸு. வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். நார்மலாக நீங்கள் எப்போவுமே தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு ஆனியன், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு பீன்ஸையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கணும். சின்ன சின்னதாக நறுக்கினீங்கன்னா தான் சீக்கிரம் வெந்துடும். இந்த முட்டையோடு அது நல்லா மிங்கிள் ஆயிரும். ஓகே, அண்ட் தென் நல்லா வெந்தக்கப்புறம் தண்ணியெலாம் நீங்கள் ஊற்றக்கூடாது. ஓகே, நல்லா வெந்தக்கப்புறம் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா நார்மலாக நம்ம நல்லா கிளறி விடுவோம்ல, அந்த மாதிரி கிளறி விட்டு மஞ்சத்தூள், பெப்பர் அண்ட் தென் சால்ட் இதை போட்டுட்டு நல்லா இதானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
பாருங்கள் நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஸோ எங்கேயுமே அந்த இது மாதிரி இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் அந்த பீன்ஸே போட்டதே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பச்சை மிளகா போடுறீங்கன்னா பார்த்து சாப்பிட்ணும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.